வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அனுமானம் 8 மார்ச் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் பொறுத்தவரையிலும் இந்தோனேஷியா பக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நிலநடுக்கோட்டு பகுதி ஊடாக குமரிக்கடல் பகுதி வழியாக அரபிக்கடல் வரலும் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஈரமிகு கிழக்கு திசை காற்று காரணமாக வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு, அதாவது 10ஆம் தேதி இரவு முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடைய அமைப்பை தான் நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க. அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் வாய்ப்புகள் மிக குறைவு. பெரும்பாலும் கேரள பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம் ஆகிய பகுதிகள் மற்றும் வடகேரளாவின் ஒரு சில பகுதிகளில், நீலகிரி ஒரு சில பகுதிகளில் இன்று இடிமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது வெப்பச்சலன மழை மாதிரியான ஒரு தண்டர்ஸ்டார்ம் ஆக்டிவிட்டியை இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கன்னியாகுமரியின் ஒரு சில பகுதிகளிலையும் லேசான மழை அல்லது மிதமான மழையை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இதுதான் பெரிய அளவுக்கான மழை வாய்ப்பு அடுத்த 24 மணி நேரத்திற்காக இருக்கும். திங்கட்கிழமை இரவு 10ஆம் தேதி இரவு முதல் மழை படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்கும். அடுத்த 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலும் இந்த சுற்றுமழையானது இருக்க போகிறது. இந்த சுற்றுமழை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான வானிலை படிமங்களினுடைய கூற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது தென் தமிழகத்தில் இதில் மழை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதாவது குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி, தேனி மாவட்டங்களில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இந்த மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றின் குவிதல் காரணமாக. ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய தமிழகம் மற்றும் கொங்கு மாவட்டங்களிலும் மிதமான முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தெரிகிறது. வட தமிழகம் பொறுத்தவரையிலையும் இதனுடைய நகர்வை பொறுத்து தான் மழை லேசான மழையா மிதமான மழையா அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அது நம்ம பொறுத்து இருந்து தான் கவனிக்க வேண்டியது விஷயம். அடுத்த 2-3 நாட்கள் கழித்து தான் அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பெரும்பாலான பகுதிகள், கொடகு மாவட்டத்திலையும் இந்த மழை நிகழ்வானது மங்களூர், கொடகு வரலையும் இந்த தண்டர்ஸ்டார்ம் ஆக்டிவிட்டி இந்த காற்றின் குவிதல் காரணமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 3 நாட்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் மழை எதிர்பார்ப்புக்கான விஷயம். இதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடியே விளக்கியிருக்கோம். அலைக்கழிவுகள், அதாவது இந்த எம்ஜேஓ ஈக்குவட்டோரியல் ரோஸ்பி வேவ்னு சொல்லக்கூடியது ப்ளஸ் கெல்வின் வேவ்னுடைய வருகை இந்திய பெருங்கடல் அதாவது வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து பசிபிக் கடல் பகுதி வரலையும் அதனுடைய நகர்வு ஃபேஸ் 2, 3, 4 இருக்கிறதுனால நம்மளுக்கு சாதகமான ஒரு மழை நிகழ்வை இதை கொண்டு வர உதவி செய்கிறது. அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மீண்டும் அடுத்த காணொலியை நான் காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், வணக்கம், see you. Have a nice day.